ஸ்க்ரீன் வருது இன்ஷா அல்லாஹ். போன கிளாஸ் நாங்க நிப்பாட்டியும் சுக்கூன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்கள் படிச்சுக்கொண்டு அந்த கடைசியா பார்த்த ஒர்க்கு போய் பார்த்துட்டு நாங்க சப்ஜெக்ட் வருவோம். பிஸ்மில்லா உன்ட வந்து போ. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا فيها رواسي شامخات وأسقيناكم ماء فراتا குட். இந்த ரெண்டாவது வாங்க. كلوا وتمتعوا قليلا إنكم مجرمون மூணாவது. يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى ம். இதுல இந்த யஃபீர் யுஅஹிர் கும் அந்த சின்ன காஃபிட உச்சரிப்பு எடுத்துக்கணுமா? أوكي யுஅஹிர் شيخ கும். கொஞ்சம் திருப்பி வந்து يغفر யா அல்லது لكم ஏ ஏ எக் من எக் ஏ எகு ஏ எகு ஏய மாத்த வேணாம். يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى அதுல யூ அஹிர் கும் என்ற அந்த சவுண்ட் தான் வருது. உங்களோட ஓதல்ல அந்த சவுண்ட் தான் வருது. அஹ், أخير இல்ல ஹீர். أخير ஹீர் சரி, யூ அஹிர் சரி, ரால இல்ல பிரச்சனை. சின்ன காஃப் தான் பிரச்சனை. أخير قم கும் அல்ல, அந்த கும்மட்டா قم தொண்டிட கீழுக்கு இந்த வருது சவுண்ட் அது போல. قم உதாரணத்துக்கு நாங்க சும்மா நார்மலா சின்ன கேஃப கே என்று சொல்ல நேரம் சவுண்ட் எங்கிருந்து வருது? கே கே. ஃப்ரண்ட்ல இந்த இருந்து வருது நல்லா முன்னாடி வருதே அந்த பிளேஸ், அந்த லொகேஷன் கே முக்கியம். இந்த காப உச்சரிங்க கும், கே கும். கே கும் கும் லைட்டா கும் சவுண்ட் மாறினாலும் அல்லது பிளேஸ் மாறினாலும் என்னோட சவுண்ட் மாறிடும். கும் சரியா? அதே தான் கும் இதுலயும் யக் ஃபீர் கும் லக்கும் லக்கும் கு கொம் கும் கொம் கும் அந்த சின்ன வித்தியாசத்தோட மாறுது. திருப்பி يغفر لكم எஸ், திருப்பி வருவோம். لكم لم شكل يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى அது மாதிரி أجل இதுல மூணு இடத்துல இருக்குது. مسمى இந்த காப் இப்ப நீங்க ஓதுன இந்த காப் சரி, இந்த காப்புடையும் சரி, இந்த காப் மாறிட்டு. சரிங்களா? யகுஃபிர் சரி, துனூபிக்கும் சரி, யுஅஹிர்க்கும் மாறிட்டு. يؤخركم இல்ல, கும் கும் அல்ல. أوكي அப்ப என்ன துனூபிக்கும் அண்டு வரணும், யகுஃபிர் லக்கும் அண்டு வரணும். அப்படி பேல அது. سليم شيخ ஓதுவோம். يغفر لكم من ذنوبكم ويؤخركم இல்ல. إلى أجل மாறுது. வயு அஹிர்க்கும் மட்டும் மாறுது. மற்ற ரெண்டும் சரி. அதாவது யக்ஃபிர் என்று உச்சரிக்கிற நேரம் நாவினுடைய எந்த இடம் எந்த இடத்துல படுது, வடிவம் எப்படி வருதோ, ஜுனூபிக்கும் என்கிறதும் அதே மாதிரி தான் வந்திக்குது. அது ரெண்டுமே மிச்சம் பெர்ஃபெக்ட். அந்த ஸ்டைலுக்கு யுஅஹிர்க்கும் வரணும்.
நீ ஓகே வேறு ஷேக். மாத்த வேணாம். அதாவது இந்த ராட உச்சரிப்பையோ அலிஃபிட ஏட சவுண்டையோ எதையும் மாத்த வேணாம். கேஃப் மட்டும்தான் எஸ் கேப் பார்க்கணும் ஷேக். மட்டும். இந்த கேஃப்லையும் கூ என்ற சவுண்ட், அதுலேயும் கும் என்ற அந்த சவுண்ட் ஓகே ஷேக். மாற வேண்டி. ஓகே, நாளா வாங்க. நீங்க ரெக்கார்டை கேளுங்க, அந்த வேறுபாடு உங்களுக்கு தெளிய வழங்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஷேக் இன்ஷா அல்லாஹ். ம். நாலாவது. والذين هم اوكي شيخ. والذين هم من عذاب ربهم مشفقون. குட். ஐந்தாவது. كلا إنا خلقناهم مما يعلمون. திருப்பி போதுங்க அஞ்சாவது. كلا إنا خلقناهم كلا إنا خلقناهم مما يعلمون. குட். ஆறாவது. Sixth شيخ. நம்பர் 6. فما منكم அந்த கும்பல, من أحد عنه. அந்த கும்பல شيخ. மிங்கும் சின்னகா வரல. கும் 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 வந்து காஃப்ல ஷேர். எஸ், மின் கும். மிங்கும். அந்த சின்ன காஃப்ல வந்து சவுண்ட் வானத்தை நோக்கி தூக்கு போற சந்தர்ப்பத்தில் அது மாறும், கொம்மெண்டு போயிடும். மிங்கும் காஃபை கீழே பணிக்கிறதுக்கு மாதிரி கும் கொண்டு போயிடும். கும் மிங்கும். கும். ஓகே ஷேர். فما منكم من أحد عنه حاجزين. ஓகே குட். ஏழாவது. وإنا لنعلم أن منكم مكذبين. எட்டாவது. أم تسألهم أجرا فهم من مغرم வா பெல மேக் مثقلون. ரோ மே சவுண்ட் மாறுது. மேக் ரோ. مغرم. attention. أم تسألهم أجرا அஜுவன் இல்ல فهم பிரதர். அஜு கொண்டு போகணும். அஜுரோன். இஜி. أجرا அஜு. அஜி أجرا. வித்தியாசம். எஸ். أوكي شيخ. أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون. இதில் நாங்கள் இந்த கஷ்டமான வசனங்களை மட்டும் அடுத்த கிளாஸுக்கு ரிவைஸ் பண்ணோம். கொஞ்சம் நீங்கள் ரெக்கார்டை கேட்டு வந்தனாலும் அடுத்த சட்டத்தை கொஞ்சம் நாங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து வைப்போம். ஓகே ஷேஃப். இல்ஹார் அடுத்த சட்டம் மூன்றாவது. ஆல்ரெடி நாங்கள் 2 சட்டம் பார்த்துக்கிறோம். இது இஹ்ஃபாவும் இதுகாமும். இத்காம். இரண்டுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் போய்க்குது, அப்படித்தானே? மீமும் ஆமாங்க ஷேஃப். ஒவ்வொன்றும் பேத்துட்டு இப்போ பேலன்ஸ் ஆகிக்கிற எல்லா எழுத்துக்களும் இல்ஹாருடைய எழுத்துக்களாக வரப்போகுது. சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு ஓகே தொடர்ந்து குர்ஆன்ல இந்த பார்த்த மீமும் பாவும் தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் வந்துச்சு தட்டால் ஏனைய எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வரும். அந்த மாதிரி வார சந்தர்ப்பத்தில் நாங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி, அதாவது என்ற சவுண்டையும் வெளிப்படுத்தணும். அதை தொடர்ந்து வார எல்லாரினுடைய எழுத்தையும் நாங்கள் தெளிவாக வெளிப்படுத்தி ஈக்கிறத போல நாங்கள் ஓதுவோம். எந்த விதமான உண்ணாவோ செய்ய மாட்டோம், ராகம் எடுக்க மாட்டோம், அந்த இடத்துல நின்று கொண்டு நீட்டி கொண்டிருக்க மாட்டோம். இருக்கிறது போல நாங்கள் தெளிவாக ஓதிக்கொண்டு போவோம். அதான் அந்த சட்டம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் என்றால், இந்த வசனத்தை பார்க்கலாம். ஐன் ஜஸஉஹும் ஐந்த.
அப்ப ஹும் ஐந்த ஹும் ஐ இந்த இடத்துல எந்த விதமான உண்ணாக்கள் செய்யறதோ நின்று கொண்டு ராகம் எடுக்கிறதோ அது புலை. அதே மாதிரி தான் ரொப்பிஹிம் ஜன்னத் கடந்து போவோம் அந்த இடத்துல நாங்க எந்த ஒரு உண்ணாவும் இல்லாம ராகத்துல வந்து இப்போ ஏனைய இப்போ ஜஸஉஹும் ஐந்த ரப்பிஹிம் என்று ஏனைய இடங்களை போல நாங்க உண்ணாக்கள் இல்லாம கடந்து போகக்கூடியதாக இந்த சட்டமிகும். குர்ஆன்ல சுக்குன் செய்யப்பட்ட மீமுடைய இடங்கள் தான் மிச்சம் அதிகமாக இருக்குது இந்த சட்ட கிரைட்டேரியாவில். அதாவது சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால பா வாரதை விட சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால மீம் வாரதை விடவும் கூடுதலான இடங்கள் இந்த சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால இல்ஹாருடைய ஏனைய எழுத்துக்கள் அந்த வார இடங்கள் கூடுதலாகி அப்ப ஓகே கொஞ்சம் அந்த இடங்களை கவனமாக கடந்து செல்ல வேண்டிய தேவைதான் இருக்குது. நீங்க இந்த ஸ்லைடை பாருங்க. போன கடைசியா பார்த்து இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிற மீமுடைய சட்டம் தானே இது காமுடையது. ஓகேங்க ஷேக். அதுல கஷ்டமான வசனங்களை என்ன மிஸ்டேக்குங்கிறத பார்த்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. இந்த வசனங்களை ஓகே நம்மளா கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேங்க ஷேக் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். பாரக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.